என்ன சொல்லணும்? நீங்க தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். நல்லா போயிட்டு இருக்கு. எந்த வேலையும் நீங்க பாத்தீங்களா? பிடிச்சிருந்தா அவ்வளவுதான். நீங்க எடுத்துட்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். இந்த படத்துக்கு நல்ல அடையாளம் கிடைச்சது. பிரஸ் அண்ட் மீடியா, சோசியல் மீடியா இருந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸும் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும். இப்போ சேலம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆஸ்கார் சினிமாஸ் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நாங்க நிறைய இடங்களுக்கு போய் தியேட்டர் விசிட் பண்ணோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த இடங்கள் அந்த லாஃப் மூமெண்டா இருக்கட்டும், இல்ல கிளாப் மூமெண்டா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ண என்ன ரீசன்? ஏன்னா அவங்க வந்து லவ் கிரைட்டீரியா பண்ணிருக்காங்க. நான் வந்து இந்த மூவிக்கு அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ண இல்ல, அது பெருசா என்ன சொல்றது, எனக்கு கேட்டு இவங்களை பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. போய் சொன்னேன், அவங்க ஓகேன்ட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு பெருசா எக்ஸ்ட்ரா காரணம்லாம் எனக்கு தெரியல. எழுதியாச்சு. அந்த கேரக்டருக்கு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. இவர்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்ல காமிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சங்கோஜமா கேட்டேன். ஆனா அவரு இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி மெயின் ஃபேக்டர் வந்து நானும் விஜயகாந்த் ஃபேனு, அவரும் விஜயகாந்த் ஃபேனு. ஸோ அதுல மேபி எல்லாருமே, பட் எங்க ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஸோ அவரும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்கியமா அந்த பொட்டு வச்ச தங்க படம் சாங் வந்து அவர் பயங்கரமா இதாக்கிடுச்சு. யாருங்க? கதை தாங்க. எந்த கதாநாயகனா இருந்தா என்ன, கதை தான். அதான் கொஞ்சம் வேற காமிக்கலாமேன்னு தான். அவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு, புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இப்ப பார்க்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு இருக்கும். அதுக்கு முன்னாடி தாராள பிரபுல ஒண்ணு எடுக்கிறாரு. ஸோ அவரு என்னன்னா தேடல்லே இருக்கிறாரு. அந்த நேரத்துல நான் போனேன், ரெண்டு பேரும் இதாயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னா வில்லில இருந்து சனி இன்க்ரீஸ் ஆச்சு. சனில இருந்து இன்னைக்கு ஞாயிறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மெயின் ஸ்கிரீன் மாத்திருக்காங்க. ஸோ அதான் இல்ல இண்டஸ்ட்ரியில நிறைய அதானே. அது இப்ப படம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது இல்லைன்னா அதுக்கப்புறம் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு. யாருக்குமே இப்போ ஹரிஷ்க்கும் சரி, எனக்கும் சரி, மத்த நடிச்ச எல்லாருக்குமே சரி, டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்கன்னு இல்லாம படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பெரிய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பேசாதவங்களும் நிறைய பேசியிருந்தாங்க. அந்த எனர்ஜி எங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு நல்லது நடக்குதுன்னா இதுல வந்து எல்லாருமே பங்கு பெற்று இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு மட்டும் அது போல அந்த எனர்ஜி எல்லாருமே படம் பாக்குறவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் அதிகமாகணும். நிறைய இந்த மாதிரி நடப்படங்கள் இன்னும் வரணும். தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் தமிழ். இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ். சமீபத்தில் வர படங்கள்ல 90s 80s பாடல்களை பயன்படுத்துவது ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிளாப்ஸ் வாங்கினா இல்லை இருக்கக்கூடிய கவிஞர்கள் இந்த மாதிரி பாடல்கள் வாண்டடா திணிக்கிறது வேற சார். வாண்டடா திணிக்கிறது வேற. ஆனா இப்ப டிஜிட்டல் 2016 அப்புறம் பயங்கர டிஜிட்டலா நம்ம மாறணும்ல. ஸோ அதுக்கப்புறம் மேபி தெரியல அந்த லெஜெண்ட், அல்ட்ரா லெஜெண்ட் அந்த மாதிரி எதெல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லா கதை கூட தெரியாது. 10 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினாரு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தெரியல அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எந்த இடத்துலயுமே வந்து திணிச்ச மாதிரி எதுவுமே இல்லைல்ல. அது அப்படியே ரொம்ப நேச்சுரலா வருது. சரி பாட்டும் சரி. மெயினா என்னன்னா இவர் விஜயகாந்த் சார் ஃபேனு, அவர் விஜய் ஃபேன் நான் எழுதிட்டேன். ஸோ அவங்களுக்கு இப்ப நான் ஒரு 90s கிட்ஸ், எனக்கு அவங்க இந்த பாட்டு போட்டா ஒரு தியேட்டர்ல எது நல்லா இருக்குன்னு தோணும் போது ஆப்வியஸா விஜயகாந்த் சாருக்கு அந்த சாங்கு, விஜய் சாருக்கு இன்னொரு சாங்கு. ஸோ அது கதைக்கு தேவையில்லைன்னா அங்க யூஸ் பண்ணிருக்க போறது கிடையாது. இல்ல அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்ல. அது நீங்க அந்த பர்டிகுலர் டேரக்டர் கேட்டா அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம படத்தை பத்தி மட்டும்தான் பேச முடியும். எல்லாருக்குமே அதான் வேலை பார்க்குற எல்லாருக்குமே அதான் ஒர்க் பண்ற எல்லா படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்துல இருக்கு எனக்கு. அடகதி ஒரு ஆரம்பிச்ச ஒரு இதுல இன்னும் அது முழுசா நிறைவு பண்றதுக்கு நிறைய இருக்கு. அதுல அடுத்த ஒரு லெவல்ல தமிழ் வந்து அட்டன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் கரெக்டா போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் ஃபீல் பண்றேன். அண்ட்
கெத்து அப்படின்னு என்ன சொன்னாரு. அன்பா இருக்கிறதுனால அன்பும் கெத்து, அன்பா இருந்தாலே கெத்து தான். ஐ விஷ் யூ சூப்பர் ஹரிஷ். ஆக்சுவலா ஸ்பாட்ல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அது பேசும் பொருளா மாறி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நன்றி சொல்றோம், அவ்வளவுதான். கண்டிப்பா அதான் எல்லாருமே நல்லா பாசிட்டிவா சொன்னாங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரல. ஸோ அதான் சொல்லல, மீடியா இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை வந்து இந்த 3 நாள்ல இவ்வளவு ஆனதுக்கு ரீசனே நீங்க தான். நாங்க எங்க சைட்ல என்ன பண்ணாலும் நீங்க எப்படி போய் மக்கள்கிட்ட இப்போ சேலம் மாதிரி சேலத்தை தாண்டி எல்லா சைடும் தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேர்க்க வேண்டியது அது உங்களாலதான் முடியும். ஸோ அதுக்காக தான் தேடி தேடி நாங்க உங்ககிட்ட வரோம். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் இது பார்ப்போம். அவரும் நான் உங்கள ஒருத்தராக தான் பாக்குறேன். அவருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்க வேலை கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க கேரக்டர் அவங்க எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணி அடாப்ட் பண்ணி அடாப்ட் வந்து இல்லை, அவங்க எல்லாருக்குமே என்னன்னா லாங்குவேஜ் கரெக்டாக தெரியுது, எல்லாமே ப்ரொஃபஷனலு. நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க பண்ணிட போகிறாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் மலையாளம், பட் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இதில் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் மட்டும் தான் புதுசு. மீது எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு படம் இன்னொன்று எல்லாருக்குமே லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை. ஸோ நான் தமிழில் என்ன கம்யூனிகேட் பண்ணணும், என் கல்ச்சர் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியுது. ஊர் தான் இப்போ அண்ணன் மெட்ராஸு, இப்போ சார் மெட்ராஸு, நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எனக்குன்னா இது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். திட்டக்குடியில் பாடியில் லைட்டாக ஸ்லாங்கு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அது நான் தெரியும், இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதை பற்றிலாம் யோசிக்கணும். இன்னைக்கு என்னங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு பேச முடியுது. அது ஆடியன்ஸ் தான் கடைசியாக சொல்லணும். அதை நான் சொல்ல எனக்கு இல்லை, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்கு. இல்லைங்க, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்கு. நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வாங்கினேன் நான். ஸோ அதனால நீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஊர்கார பையனா ஒரு ரூரல் கேரக்டர் பண்றேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. என்னுடைய லுக்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, கிரிக்கெட்னும் போது அதுக்கான அந்த போலிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷூட் பண்ண இடம். இப்போ நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்வாயர்மெண்ட்டு, இதெல்லாம் அந்த புது மக்களை போய் பார்க்கறதுக்கும் அந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சார் அதிகமாக யார் டேக் வந்து டேக்கா அந்த பையன் வரல, அவன் வரல. அதாவது அந்த விராட் கோலின்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான் செவில்ல, அவன் தான், அந்த பையன் தான் ரொம்ப டேக் நிறைய. சரத்னு ஒரு பையன், அவன் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், இதாக இருக்கும். அவன் தான். மற்றபடி என்ன சொல்லுவீங்களா, ப்ரொஃபஷனல்ஸுங்க. நம்ம ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. அவங்க ஒன்று நம்ம சொல்லிட்டா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஐயோ ஐயா ஐயா சின்னதெல்லாம் இல்ல இல்ல, அதெல்லாம் நான் இப்ப பேசவே கூடாது. நான் யார் இப்ப என்னங்க, ஏங்க ரொம்ப நன்றி. வதந்தியில நல்ல கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப ஹீரோயினா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ல பண்றீங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூடியூப்ல இருந்து வெளிய வந்திருக்கீங்க. யூடியூப்ல இருந்து எப்பயோ வெளில வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருசா ரிசீவ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நம்ம இன்னும் நம்ப முடியல கம்ப்ளீட்டா. அடுத்த படம் ஏதாச்சும் பெரிய ஹீரோஸ் கூட வாய்ப்பு வந்திருக்கா? புரியல. பெரிய ஹீரோஸ் கூட ஏதாச்சும் வாய்ப்பு வந்திருக்கா? இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்ல. வரணும்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் இல்ல. எல்லாரும் கூடயும் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். 1-2 படம் மட்டும் போவேன். எல்லாரும் கூடயும் பண்ணணும்னு நிறைய படம் எனக்கு பிடிச்ச எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் வேற வேற ரீசனுக்காக பிடிக்கும். எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நாங்கள் எல்லோரும் ட்ரீம் பண்ணோம். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அது இப்போ நடந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தமிழ் திருப்பி வரேன். ஸோ இன்னும் ஒரு புது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட பெஸ்டான சீனா என்னோட பெஸ்டான சீன் அது தெரியாது. பட் எனக்கும் தினேஷ் சாருக்கும் இருக்கிற ஒரு காம்போ சீன் வந்து எனக்கு சீன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தியேட்டர்ல பார்க்கும்போதும் நல்லா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.